வணக்கம். மார்ச் 24, 2017 இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள். வாசிப்பது தினேஷ் மல்லர். டெல்லியில் போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழினவேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் ஆதரவு குரல் கொடுத்துள்ளார். தமிழ் மாநிலத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்துவிட்டு விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்காமல் புறக்கணிப்பதற்கு கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகள் நிவாரணத் தொகை கிடைக்காததால் டெல்லியில் வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதாகவும், இவர்களின் கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும், விவசாயிகள்தான் தமிழ்நாட்டில் முதுகெலும்பு என்று கூறுகிறோம், அவர்களின் உணர்வை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும், நான் ஒரு விவசாய குடி மகன் என்றும் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று காலை தமிழ்நாடு எதிர்பார்க்காத விதமாக தென்னகத்தின் ஹெரபா என்று அழைக்கக்கூடிய கிழடி அகழ்வாய்வு தொழிலியல் துறையின் கண்காணிப்பாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை முன்னறிவிப்பு இன்றி அசாம் மாநிலத்தின் கொலகாத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தமிழ்நாட்டில் மீதான வஞ்சக போக்கு தொடர்கிறது என மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் உள்ள அறிவியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு செல்ல வாய்ப்புகள் கிடைத்தும் விருதுநகரைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி ஜெயக்குமார் பயன்பட முடியாத நிலைமையில் உள்ளார். இவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள நாராயணபுரம் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தனது ஆசிரியர் கருணைதாஸ் வழிகாட்டுதலோடு தானி இயங்கி தீயணைப்பு கருவி உருவாக்கியதாகவும், விருதுநகர் மாவட்டத்தில் அடிக்கடி நடக்கக்கூடிய பட்டாசு விபத்துகளை தடுக்கவே இந்த கருவி கண்டுபிடிக்க உருவாக்கியதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இந்த கண்டுபிடிப்பு ரஷ்ய விஞ்ஞானிகளால் பாராட்டுகளையும் பரிசுகளும் பெறப்பட்டது. மேலும் சென்னையில் ஸ்பேகேஸ் அமைப்பு நடத்திய தேசிய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் ஜெயக்குமார் படைப்பிற்காக இளம் விஞ்ஞானி என்ற விருதும் கிடைத்தது. இதில் நாடு முழுவதும் 15 மாணவர்களை தேர்வு செய்து ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறது. 8 நாட்களுக்கான செலவு மட்டுமே 2 லட்சம் தேவைப்படுவதால் இதை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று ஜெயக்குமாரின் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உலக தேவேந்தர் கூட்டமைப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் நிர்ணயிக்க உள்ளது. இதில் விருப்பமுள்ளவர்கள் தெரிவிக்கலாம் என்று உலக தேவேந்தர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர், மதுரை மணப்பச்சேரியிலிருந்து மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக மார்ராஜ் தேவேந்திரர், துபாய். நன்றி.